மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம டொமைனுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் சார் மேல் நம்பிக்கை வச்சு இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸுக்கு வெயிட் பண்ணியிருந்த நல்ல உள்ளங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கணேஷ் சார் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு தெரியும். இப்படி நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணவனுக்கு ரொம்ப நன்றி. ரைட்டா? சரி, ரைட். இப்போ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் யார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அதாவது நேரில் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு இது அருமையான ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் கிளாஸை வந்து கவனித்தாலே போதும், நீங்கள் திரும்பி படிக்க வேண்டிய வேலையாக இருக்காது. அந்த அளவு தர பண்ணி விட்ருவோம். ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து திரும்பி இது வந்து உங்களுக்கு இதில் பாஸ்வேர்டு ஐடி கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டாக? அந்த ஒரு ஆப்ஷன் தான் மெயினாக அதுக்கு டொமைனில். நீங்கள் ஒரு ½ வீடியோ வருதுன்னா அதை நீங்கள் மொத்தமாக டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு கோர்வையாக இருக்கும், ஆர்டராக இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பார்க்க போகிறோம். இதில் ஆவரேஜ் பொறுத்த முடியலன்னா டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ்னா இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ 20 பாயிண்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணணும். அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம தர பண்ணி விட்டுருணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ், டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன, அது அரித்மெட்டிக் மீன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அரித்மெட்டிக் மீன். ரெண்டாவது என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு மீடியன். ரைட்டா? மூணாவது வந்து மோட். ஸோ இது வந்து மீன் மீடியன் மோட். ஃபோர்த்து வந்து ஜாமெட்ரிக் மீன். ஃபிஃப்த்து வந்து ஹார்மோனிக் மீன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது சாதாரண விஷயம். அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக படிக்கிறது தான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ ரைட்டு, இது ஒன்று பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ரெண்டாவது, இதில் என்னென்ன இப்படி இதில் எப்படி சார் கொஷின் கேட்குறாங்கன்னா, இதில் வந்து எது உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், எது மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கேட்பாங்க. எது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், ஒரு 3 இது மட்டும் கொடுத்துட்டு ஏதாவது நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கேட்போம். அப்போ அதுலேருந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதாவது வந்து இதுலேருந்து வேறுபட்டது எது அப்படின்ற போல கேட்பாங்க இல்லையா? இப்போ வந்து என்னென்னா, எது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து செகண்ட் பாயிண்டில் 1, 2, 3 இந்த 3மே ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதை உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 1, 2, 3, அதாவது என்ன, 1, 2, 3னா ஸோ அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு. இதுக்கு பேர் நான் என்ன சொல்கிறதுனா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ். சரி, ரைட். சரி சார், அடுத்தது என்ன சார்? மீதி 2 என்ன சார்? இதுக்கு பேர் தான் மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ். என்னது? மெஷர் ஆஃப் லொக்கேஷன். ஸோ இது ஒரு வாட்டி நமக்கு டிஎன்பிசியில் கேட்டிருந்தானோ, எப்படி சார் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னு கொடுத்துட்டு ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், என்னது மீடியன், மோட் அப்படின்னு கேட்டானோ. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் எது மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னால் ஹார்மோனிக் மீன் உங்களுக்கு எதில் வரும்? ஜாமெட்ரி மெஷர் ஆஃப் லொக்கேஷனில் வந்துடும். ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னால் என்னது அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ்னு சொல்கிறதுக்கு அந்த கேட்டகரியில் வருது. ஸோ அப்போ இது 2 என்னது மெஷர் ஆஃப் லொக்கேஷனில் வருது. ஸோ அதனால் இது 2த்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா இதை வச்சு கூட ஒன் மார்க் கேட்கலாம். ஸோ ஒரு விஷயமும் நம்ம மைனூட்டாக வாட்ச் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அதனால் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்புறம் செகண்ட் பாயிண்ட், அடுத்தது என்னென்னா தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஆவரேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜ் இப்போ இதை பற்றி நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அரித்மெட்டிக் மீன் அப்படின்றதுனா அதில் ஒரு எத்தனை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 2 டைப் இருக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ். அரித்மெட்டிக் மீனை பொறுத்த முடியும் 2 டைப் இருக்குது. ஷார்ட்டாக எழுதுவோம். தேர் ஆர் 2 டைப்ஸ். ரைட்டா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த இதில் பொறுத்தவரையில் என்னது அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடு, ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் அதோட முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே தவறு பண்ணி விட்டுறணும். தேர் ஆர் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. சரி, என்ன 2 டைப்ஸு அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து சிம்பிள், அதாவது சிம்பிள் அரித்மெட்டிக் மீன். ஃபஸ்ட்டுன்றதுனால ஒன்று சிம்பிள் அரித்மெட்டிக் மீன் ஒன்று இருக்குது. அடுத்தது வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் இருக்குது. ஸோ வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன். ரைட்டா? ஸோ அரித்மெட்டிக் மீனில் பார்த்தோன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் மேஜராக இருக்குது. அதில் வந்து ஒன்று சிம்பிள் அரித்மெட்டிக் மீன், ரெண்டாவது வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன். ஸோ இது வரைக்கும் எத்தனை ஆச்சு? 3 பாயிண்ட் ஆச்சு.
ஸோ அப்படியே ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டோன்னா அப்படியே சொல்லி இங்கேயே தவிர போனேன், இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே போய் படிக்கணும் கஷ்டப்படவே கூடாது. அப்புறம் இதை முடிச்சுன்னா அதை வச்சு சம்மு, அவ்வளோதான். ஸோ அது தூக்கி கடைசிட வேண்டியது தான். இப்படி படிச்சிங்கன்னா படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எந்த இப்படி கொஷின் கேட்டாலும், எப்படி மேக் பண்ணாலும், எப்படி ஏமாற்றலாம், எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம அதில், ரைட்டா? சரி, ரைட். இப்போ கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் அரித்மெட்டிக் மீன் பார்ப்போம். ஃபோர்த் ஒன், கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் அரித்மெட்டிக் மீன் பார்ப்போம். சரி, இதில் என்னென்ன டைப்பில் இருக்குன்னா மொத்தம் வந்து ஒரு 4 டைப் இருக்குது. அதில் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். டைரக்ட் மெத்தட், அதாவது இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், கன்டினியூஸ் சீரிஸ் இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி மொத்தம் ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். இண்டிவிஜுவலாக கொடுத்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், அது எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அது ரொம்ப சிம்பிளான விஷயம். சப்போஸ் ஃபார்முலா கேட்டாங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கணக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலில் ஒன்று டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் எல்லாத்துலேயும் டைரக்ட் மெத்தட் இருக்கும். ரெண்டாவது வந்து ஷார்ட்கட் மெத்தட்னு இருக்கும். டைரக்ட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா சமேஷன் எக்ஸு பை என், ரைட்டா? இது டைரக்ட் மெத்தட். சரி, ரைட். இதே ஷார்ட்கட் மெத்தட் கேட்டாங்கன்னா, ஷார்ட்கட் மெத்தட் அப்படி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளே ஒரு வேல்யூ அசீவ் பண்ணிப்போம். ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட் மெத்தட் வந்துச்சுன்னா ஏ வரப்போது, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் டி பை என், ரைட்டா? ஸோ அதில் டின்றது என்ன அசீவ் பண்ணியிருப்போம்னா எக்ஸ் மைனஸ் ஏ. அந்த ஏன்ற பெரிய வேல்யூவாக இருக்கும்போது நம்ம ஏன்றது நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி டிஃபைன் பண்ணிக்குவோம். எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு வச்சு டிஃபைன் பண்ணி போடுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது எப்படி வச்சிங்களான்னு பார்த்துங்க. ஸோ எக்ஸுன்றது நம்மளே சின்னதாக அசீவ் பண்ண சம் போடும்போது தெரிஞ்சிடும். ஸோ டைரக்ட் மெத்தட்ன்றது இது, ஷார்ட்கட் மெத்தட்ன்றது இது. இது எப்போ இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு, ரைட்டு? 5th ஒன், இது வந்து டிஸ்கிரீட் அப்சர்வேஷன். டிஸ்கிரீட் சீரிஸ் பொறுத்த மட்டும் எப்படி வரும், டிஸ்கிரீட் சீரிஸ்னால் என்னென்னா ஒரு டேபிள் கால் மட்டும் வந்திருக்கும் இல்லையா? அப்படி போட்டால் அது எப்படி போடணும், அதாவது ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்துருப்போம், எக்ஸ் கொடுத்துருக்கு, எஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன டைரக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெத்தடு எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன ஒன்று அப்படியே எஃப் சேர்த்துக்க வேண்டியது. போனதில் எஃப் இல்லை, இங்கே எஃப் சேர்த்து சமேஷன் எஃப்எக்ஸு பை என், அவ்வளோதான். அப்புறம் என்ன ரெண்டாவது ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் பொறுத்த மட்டும் இல்லைன்னா அங்கேயும் என்ன போட்டிக்கணும், அப்படியே எக்ஸ் பார் ஈக்குவல் டு அப்படியே என்ன பண்ணணும் ஏ ப்ளஸ்ஸு சமேஷன் எஃப் இன்ட்டு டி பை என். ஸோ எல்லாம் பண்ணோம், இங்கே எஃப் இல்லை, இங்கே இப்போ எஃப் இருக்குது, தட்ஸ் ஆல். ஸோ அதே தான் டி ஈக்குவல் டு என்னது எக்ஸ் மைனஸு ஏ. ஸோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன்னா 2 ஃபார்முலா, டிஸ்கிரீட் சீரிஸ்னால் 2 ஃபார்முலா, அடுத்தது வந்து கன்டினியூஸ் சீரிஸ்னால் 2 ஃபார்முலா, ரைட்டா? ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ கன்டினியூஸ் சீரிஸை பொறுத்த முடியல அப்படின்னா வருதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். அதில் வேணால் ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட், ஃபஸ்ட்டு கன்டினியூஸ் சீரிஸ். கன்டினியூஸ் சீரிஸில் கன்டினியூஸ் சீரிஸ் எப்படி சார் அப்படின்னா, அதாவது 0 to 5, 5 to 10. ஸோ அந்த டைப்பில் வரும்போது அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா, இதில் இடத்துல ஒரு சின்ன ஷார்ட்கட் போட்டுங்க. ஃப்ரீக்வன்சி ஆர் கிவன், அதாவது எஃப் வேல்யூ கிவன், இதில் ஃப்ரீக்வன்சி நாட் கிவன், ரைட்டா? ஃப்ரீக்வன்சி நாட் கிவன். இதெல்லாம் உங்களுக்கு கணக்கு இந்த மெத்தட், எந்த மெத்தடுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் தெரியல சார், அதான் பிரச்சனை. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது சொல்கிறேன், எஃப் கொடுக்கலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், எஃப் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ கன்டினியூஸ் சீரிஸை பொறுத்த மட்டில் அது ஒன்று இருக்குன்னா டைரக்ட் மெத்தடு. இப்போ டைரக்ட் மெத்தடை பொறுத்த மட்டும் இல்லைன்னா அது என்னது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் இன்ட்டு எம் பை என், ரைட்டா? சரி, இதில் இடத்துல எம்ன்றது என்ன சார் அப்படின்னா, எம்ன்றது லோயர் லிமிட்டு, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, லோயர் லிமிட் பை ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2, அதாவது லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2, அதாவது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அதான் எம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், ரைட்டா? சரி, ரைட். இதே ஷார்ட்கட் மெத்தட் கொடுத்துட்டாங்கன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா அதே எக்ஸ் பார் ஈக்குவல் டு நம்ம முன்னே அதை ஷார்ட்கட்னாலே ஏ வந்துடும் இல்லையா? இந்த ஏ ப்ளஸ்ஸு சமேஷன் எஃப் இன்ட்டு டி பை என்னது என், ரைட்டா? அது இல்லையா? இன்னும் நெக்ஸ்ட்டாக ஒன்று இருக்குது, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு ஒன்று இருக்குது. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாமே 5 ரைஸ் ஆகிருக்கலாம், 10 ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் போடும்போது எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன சொல்கிறீங்கன்னா ஏ ப்ளஸ்ஸு சமேஷன் எஃப் இன்ட்டு டி பை என் இன்ட்டு எஸ்டாக சி வரும், அவ்வளோதான். சின்றது கிளாஸ் இன்டர்வல் தான், தட்ஸ் ஆல்.
ஸோ இதில் கன்யூ சீரியஸை பொறுத்த முடியும் 3 ஃபார்முலாஸ் வருது ரைட்டா. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இவ்வளோ தான். ஸோ இந்த 6 ஃபார்முலாஸ் ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனு, அப்புறம் என்ன டிஸ்கிரிட் சீரிஸு, அப்புறம் அது கன்யூ சீரிஸ் பொறுத்துட்டு 3 ஃபார்முலா வருது. இது கால்குலேஷன் ஆஃப் சிம்பிள் அர்த்தமெட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? சரி, இதில் வேணால் எழுதிங்களா. சின்றதுனால கிளாஸ் இன்டர்வல் அப்படியே பக்காவாக கொடுத்துக்கிறோம் ரைட்டா. ஸோ சிம்பிள் அர்த்தமெட்டிக் மீன் சொல்லிட்டோம். ஒன்று இப்போ அடுத்ததுனாது வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். அவ்வளோதான். அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுன்னா நம்மளுக்கு இருந்தது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஆர்ட் போல் என்னன்னா அந்த ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ணிட்டீங்கன்னா கணக்கு போகிறதுக்கு எப்படி கேட்டாலும் ஸோ இந்த மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுன்ற ஐடியா கற்றுச்சு ரைட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவே நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சதுன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ விட்றாதீங்க, அப்படிலாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது ரைட்டா. அடுத்தது வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்த மட்டும் எப்படி போடணும் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ 7th வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். ஸோ வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் ஃபார்முலா என்னன்னா x bar ஈக்குவல் டு W வரும். அவ்வளோ தான் ரைட்டா. சமேஷன் I1 to n WI into xi by summation I1 to n WI ரைட்டா. ஸோ அப்படி வரும் உங்களுக்கு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது என்ன, ஃப்ரீக்வன்சி கிடைக்கலாம், ஃப்ரீக்வன்சி கொடுக்கலனா ஃப்ரீக்வன்சி நாட் கிவன் அப்படி வரும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா x bar ஈக்குவல் டு I1 to n அப்படி என்ன பண்ணணும், FWI எடுத்துகிட்டு xi இன்ட்டு fi டிவைட் பை சமேஷன் I1 to n என்ன பண்ணணும், அப்படியே சிக்மா fi இப்படி போட வேண்டியது தான் ரைட்டா. இது ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் கிவன், ஃப்ரீக்வன்சி கொடுத்தா இது, ஃப்ரீக்வன்சி நாட் கிவன்னா இது சரிட்டா. இது இந்த ஸ்டெப்பு எப்படி சொல்லுவாங்க, x bar ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு சமேஷன் I1 to n xi இன்ட்டு fi பை இது கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், சமேஷன் I1 to n fiன்னு சொல்கிறோம் ரைட்டா. ஸோ இது வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரைட்டா. ஸோ இதே போல் ஒரு அழகாக இந்த அர்த்தமெட்டிக் மீனை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறோம். நம்ம அடுத்தது என்னென்னா என்ன சொல்லிக்கிறோம், இப்போ இந்த அர்த்தமெட்டிக் மீனில் சிம்பிள் மெத்தடும் பார்த்துருக்கோம், வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீனும் பார்த்துருக்கோம். இப்போ கம்பைன்ட் அர்த்தமெட்டிக் மீன் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் ரைட்டா. இல்லை ஸோ 8th கம்பைன் அர்த்தமெட்டிக் மீன். ஸோ 2 இது 3 இது மீன் வேலைக்கு மொத்தமாக கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன வரும், இப்போ 2 மீன் கொடுத்துருந்தாங்கன்னா x12 ஈக்குவல் டு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் பை n1 ப்ளஸ் n2 ரைட்டா. சப்போஸ் 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 3 அர்த்தமெட்டிக் மீன் வேலைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது கம்பைன் பண்ணுறது ஃபார்முலா n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் ப்ளஸ் n3 x3 பார் பை n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் n3 ரைட்டா. இது கம்பைன் அர்த்தமெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு நிறையா டிக்கெட் இருக்குங்க. அடுத்தலாம் அருமையாக போடலாம், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சரி, கம்பைன் அர்த்தமெட்டிக் பார்த்துட்டோம். இப்போ அந்த அர்த்தமெட்டிக் மீனில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டோம் ரைட்டா. சரி, இந்த அர்த்தமெட்டிக் மீனை பற்றி நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீனை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அது அர்த்தமெட்டிக் மீனை பற்றி மீன்ன்ற ஜென்ரலாக எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் அவங்களுக்கு ஜென்ரலாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் எஃபெக்ட் ஆகுமா எஃபெக்ட் ஆகுதான் கேட்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா நம்ம மீடியம் என்ன பொறுத்த முடியும் நடுவில் இருக்கிற வேல்யூ வச்சு மட்டும் தான் மீடியம் கண்டுபிடிப்போம். பட் மீனை பொறுத்த முடியும் இல்லை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா அது ஃபஸ்ட்டு வேல்யூ லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் பை 2. அப்போ லோயர் லிமிட்டும் தேவை, அப்பர் லிமிட்டும் தேவை. அதனால் உங்களுக்கு எல்லா வேல்யூம் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு மீன் கண்டுபிடிக்க முடியும். பட் மீடியனை பொறுத்த முடியும் மிடில் இருக்கிற வேல்யூ தெரிஞ்சாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மீனை பொறுத்த முடியும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தி மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது த மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இந்த சென்ட்ரல் டெண்டன்சியில் ரொம்ப நிலையான ஒரு மதிப்புன்னு சொன்னால் இஸ் த மீன். அதான் ரைட்டா கேட்பாங்க இதை. ஸோ எது உங்களுக்கு கேட்பாங்க, அதாவது 9th பாயிண்ட் அது இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷரில் அர்த்தமெட்டிக் மீனா இல்லை மோடா இல்லை மீடியனா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர்ன்றதுனா அது
சென்ட்ரல் டெண்டன்சியில் வந்து மீன் தான். ரைட்டா? சரி, ரைட்டு. அடுத்தது வந்து மீன் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன்ன்றது எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் மாறாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது. தி அல்ஜிப்ரிக் sum of the deviation. The algebraic sum of the deviation, sumன்ற வார்த்தை, the sum of the deviation ல arithmetic mean is 0. Arithmetic mean value is 0. So sum of the algebraic sum of the deviation ல arithmetic value இருந்தது 0. இது முக்கியம். ஸோ அதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா இதை வச்சு கணக்கே கேட்டிருக்காங்க. சம்மேஷன் I1 to n fi into xi minus x bar equal to 0. ஸோ இப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐ ஃப்ரீக்வன்சி இல்லாமல் ஆர் சம்மேஷன் I1 to n வெறும் xi minus x bar equal to 0 சொல்லலாம். அப்போ சம்மேஷன் அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த டிவியேஷன் அரித்மெட்டிக் மீன்ன்றது நான் 0, அது அப்படியே மாற்றி போட போகிறோம் 11. அந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிவியேஷன் எப்படி போடுறோம்? த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி டிவியேஷன் கேட்டால் மினிமம். இந்த ரெண்டுமே அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க டிவியேஷனில். இது வந்து வெறும் சம்மு, இது சம் ஆஃப் தி ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அந்த இது வந்து அரித்மெட்டிக் மீன் வேல்யூஸ் என்னது? லீஸ்ட் ஆர் மினிமம்? அரித்மெட்டிக் மீன் இஸ் லீஸ்ட் ஆர் மினிமம். ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ வந்து அப்படி உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலாஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்கலாம், ஃபார்முலாஸையும் கேட்கலாம். சம்மேஷன் I1 to n உங்களுக்கு வந்து அப்படியே fi இன்ட்டு இங்கே எக்ஸ் பார் போல் ஏ வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். xi minus a whole square is minimum. ரைட்டா? ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது மினிமமாக இருக்கும். வென் இந்த இடத்துல வென் இதான் கொடுத்துருக்கோம் இல்லையா? வென் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ. ரைட்டா? சரி. அடுத்தது என்னன்னா உங்களுக்கு 12th ஃபார்முலா வந்து சொன்னேன். அரித்மெட்டிக் மீன் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். அது முக்கியமான ப்ராப்பர்ட்டி அது. ரைட்டா? அரித்மெட்டிக் மீன்றது எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் கண்டிப்பாக என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். அதில் ஒரு வச்சு ஃபார்முலாஸ்லாம் நிறைய கேட்பாங்க, அதை உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவோம் எப்படின்னு. சரி, ரைட். இப்போ பார்த்தோன்னா ஒரு 11 ஃபார்முலாஸ் பார்த்துருக்குமா? 11 ஃபார்முலாஸும் உங்களுக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இந்த 12th ஃபார்முலா எழுதி போட்டுருவோம். இன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ arithmetic mean is mostly affected. அதுதான் ஷார்ட்கட் சொன்னோம். மீன் அதிகமாக சொன்னால் எக்ஸ்ட்ரீம் மீனாக ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்குவோம். அப்படி சும்மா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம். ஃபிஷ் வந்து எக்ஸ்ட்ரீமாக அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ மீடியமாக சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபிஷ்ஷு வந்து மீன் வந்து அஃபெக்ட் ஆகும், பட் மீடியம் அஃபெக்ட் ஆகுது. அதாவது ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக சாப்பிட்டா மீன் வந்து அதிகமாக சாப்பிட்டா எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகும், மீடியமாக சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகாது. ஸோ அந்த ஷார்ட்கட் தான். ஸோ இந்த 12 ஃபார்முலாஸ் அப்படியே சொல்லிடலாமா? அப்படியே தர பண்ணிடணும். இதான் உங்களுக்கு மீனில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ். ரைட்டா? ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு மீன், அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது மொத்தம் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பொறுத்த மட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 5 இருக்குது. ஃபஸ்ட் என்னது? அரித்மெட்டிக் மீன், அடுத்தது அரித்மெட்டிக் மீன், அப்புறம் மீடியன், மோட், ஸோ அப்புறம் ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இதில் ஃபஸ்ட்டு 3ன்றது என்னது? என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. லாஸ்ட்ன்றது மெஷர் ஆஃப் லொக்கேஷன்ஸ். முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தா சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. அடுத்து அது வெயிட் அண்ட் அரித்மெட்டிக் மீன் இருக்குது. அதாவது ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் அரித்மெட்டிக் மெத்தடில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனு, அடுத்து டிஸ்கிரிட் சீரீஸு, அடுத்து கன்டினியூஸ் சீரீஸ். ஸோ இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் பார்த்த மட்டில் என்னென்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் என்னென்னா உங்களுக்கு பார்த்த மட்டில் அதுலேயும் டைரக்ட் மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். ரைட்டா? ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டுவீங்க. அதேபோல் உங்களுக்கு என்ன இருக்குது? டிஸ்கிரிட் சொல்லிட்டோம், இண்டிவிஜுவல் சொல்லிட்டோம். அடுத்து டிஸ்கிரிட்டை பொறுத்தவரை அதோட ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்ன இருக்கும் உங்களுக்கு? அடுத்தது ஷார்ட்கட் மெத்தட், ஒன்று டைரக்ட் மெத்தட். ஸோ அதில் எஃப் வராது, இல்லை எஃப் வரும். ரைட்டா? அது நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். அடுத்தது கண்டினியூஸ் சீரீஸை பொறுத்த முடியலன்னா நம்ம மிட் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதை கண்டினியூஸ் சீரீஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா 0 to 10, 10 to 20 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு 3 ஃபார்முலா வரும். ஸோ டைரக்ட் மெத்தடு,
ஷார்ட்கட் மெத்தடு, எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தட், அப்படி வரும்போது இன்ட்டு சீன் போடுவோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் முடிஞ்சு போச்சா. ஸோ சிம்பிள் அரித்மெட்டிக் என்னன்றது சொல்லியாச்சு. 3 டைப் என்னது, அப்சர்வேஷன், இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனு, டிஸ்கிரீட் சீரீஸு, அப்புறம் கண்டினியூஸ் சீரீஸ். முடிஞ்சு போச்சு. அப்படியே ஃபார்ம் அப்படி சொல்ல வேண்டியதான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெயிட்டட் அரித்மெட்டிக். வெயிட்டட் அரித்மெட்டிக்கில் 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம் ஒரு ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி கொடுத்த ஒரு ஃபார்முலா, வலிஞ்சு போச்சு. அடுத்தது என்னென்னா உங்களுக்கு கம்பைண்டு மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. 2 ஈவெண்ட் கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணணும், 3 ஈவெண்ட் கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணணும், அது ஃபார்முலா. அப்படியே மனசுக்குள்ள ஃபார்முலாவில் நீ சொல்லி பார்த்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன் டைம் வேஸ்ட் ஆகும். அதான் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ரைட்டா. ஸோ அடுத்தது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் மீனை பற்றி சொல்கிறோம். இருக்கிற சென்ட்ரல் டெண்டன்சிலேயே வந்து மோஸ்ட்டு ஸ்டேபிள் மெஷின் சொன்னால் மீன் தான் ஒரு நிலையான ஒரு மதிப்பு. ரைட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து என்ன ஆகும்னா மீன் அஃபெக்ட் ஆகும். மீன் வந்து 2 விஷயம் அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, சம் ஆஃப் த டிவியேஷனை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா 0 இருக்கும். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவியேஷன்ன்றது என்னன்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மீனில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். அடுத்தது மீடியன் மோட். ஸோ அதனால் வந்து பெரிய விஷயமே கிடையாது. இது அப்படியே தர பண்ணிவிட்டு சம்ம போட்டினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிற சில எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருவோம். ரைட்டா. இப்போ மீனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டோம். அடுத்தது மீடியன். மீடியனை பொறுத்த மட்டும் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீடியனை பொறுத்த மட்டும் 2 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அது நான் பார்ப்போம். ஸோ இதை வச்சு கணக்கு கூட கேட்பாங்க. ரைட்டா. ஸோ அந்த கணக்கு போகிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். மீடியன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவுமே கொடுத்தப்பட்டது இதில் மீடியனை பொறுத்த மட்டும் அசனிங் ஆர்டரில் டிசனிங் ஆர்டர் அவங்களாம் தெரியும். ஸோ மீடியனை பொறுத்த மட்டும் 13வது ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல என்ன 12 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். மீடியனை பொறுத்த மட்டும் அரேஞ்சிங் அசனிங் ஆர்டர் டிசனிங் ஆர்டர். இஃப் n இஸ் ஆடாக இருக்கும்போது, ஆட் நம்பராக இருக்கும்போது ஒரு வேலைக்கு கண்டுபிடிப்போம். அந்த n அது n வந்து ஆடாக இருக்கும்போது அதுக்கு மீடியன் ஃபார்முலா என்னன்னா, மீடியன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து n+1/2th ஐட்டம். n 1 ஆட் பண்ணி 2 ஆட் பண்ணால் ஐட்டம். இது வந்து உங்களுக்கு என்னது மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா n வந்து ஆடாக இருக்கும்போது ஃபார்முலா. ரைட்டு. இதே வந்து n வந்து ஈவன் ஆச்சுன்னா, இஃப் n இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா அப்போ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2 இருக்கும். 2 இதையும் ஆட் பண்ணிப்போம். அதாவது n/2 இந்த ஸ்டெப் வந்து n/2 அதோடைய ஐட்டமும் ப்ளஸ் n/2 + 1 இதோட ஐட்டமும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அது சம்ம வச்சு கணக்கு கேட்குறாங்க. அது கணக்கு உணவு நல்லா புரிஞ்சிடும். ஸோ ஆடாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஈவனாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இது வந்து அன்குரூப் டேட்டாவில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அன்குரூப்டு டேட்டா. 12, 15, 16, 19 அப்படி சொல்லுவோம். அன்குரூப் டேட்டாவில் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே அசெண்டிங் ஆர்டர் அது தெரியும். அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஃபஸ்ட்டு எப்பவுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சின்ன வயசுலேயே பார்த்துருப்பீங்க. ரைட்டு. அடுத்தது 14 வந்து இதே மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கேட்டிருக்குங்க. ஃபார் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா, அதை எஃப்ஐ கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு அதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, ஒரு 3 ஸ்டெப்பு. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் n/2. ஃபஸ்ட்டு n/2 கண்டுபிடிக்கணும். ரைட்டா. டு ஃபைண்ட் n/2 என்னன்றதை என்ன முடிச்சு 2 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அடுத்தது என்னன்னா இந்த ஜஸ்ட் கிரேட்டர் தான் n/2 இஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அதுதான் சீல் சொல்லுவோம். ஜஸ்ட்டு கணக்கு பண்ணும்போது புரிஞ்சிடும். கிரேட்டர் தென் n/2 இஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அது சம்ம போடும்போது உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். அதாவது இப்போ n/2 கண்டுபிடிச்சி 18 அடுத்த நியரஸ்ட் வேல்யூ 21 அந்த 21 இருக்கிறது தான் அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து 3வது வந்து இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எக்ஸ், அதான் மீடியன். அதுக்கு நேராக என்ன இருக்கோ அதான் மீடியனு. கரஸ்பாண்டிங் அது சம்மு உங்களுக்கு டவுட் இது வச்சு இப்போ சம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு சம் போடுவேன், பக்காவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், அவனும் இதோட இது 10 யூனிட் டெஸ்ட் வச்சுக்கணும். ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் வச்சுக்கணும், யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ மீடியன். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் உங்களுக்கு மீடியன். ஸோ இது டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா அது ஃபார்முலா ஃபஸ்ட் என்ன பண்ணோம், டு ஃபைண்ட் n/2. அந்த n/2 கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதில் ஜஸ்ட் கிரேட்டர் தான் n/2 இஸ் அது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் எக்ஸ், அதுக்கு நேராக இருக்கிற கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் அது உங்களுக்கு மீடியன். ஸோ இது இப்போ யூஸ் பண்ணுறோம் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ரைட்டா.
ஸோ 15th ஒன்று. இதை உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் இல்லாமல் கன்டினியூஸாக கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டிஸ்கிரீட்டு, இண்டிவிஜுவல், கன்டினியூஸ். ஸோ அதில் எப்படி மீனில் பார்த்தோமோ அதே போல் இதுலேயும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 15 ஃபார்முலாஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும், தரவாக இருக்கணும், அப்படியே பட்டுன்னு சொல்லணும். ஸோ கிளாஸ்லேயே உங்களுக்கு அப்படியே தர பண்ணி விட்டுருவோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு கஷ்டமும் இருக்காது. இதை வந்து 15th வந்து கன்டினியூஸ் சீரீஸில் எப்படி யூஸ் பண்ணுவோம். கன்டினியூஸ் சீரீஸில் உங்களுக்கு மீடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஃபார்முலா வந்து மீடியன் ஈக்குவல் டு என்னென்னா எல் ப்ளஸ் n/2 மைனஸ் cumulative frequency by f into I. ரைட்டா, இதில் எல்ன்றது அப்படின்னு பார்த்தா லோயர் லிமிட். ரைட்டா, ஸோ எல்ன்றது லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ், ஸோ எல்லாம் எல்ன்றது n/2ன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. CF cumulative frequency சொல்லிட்டேன். ஐன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிளாஸ் இன்டர்வல். ஸோ உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்போ CFன்றது அது என்னென்னா தெரிஞ்சுக்கு. CFன்றது என்னென்னா அதாவது cumulative frequency ஆஃப் த கிளாஸ் ப்ரொசீடிங் த மீடியன் கிளாஸ். cumulative frequency அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. ஆஃப் த கிளாஸ் ப்ரொசீடிங் முன்னாடி இருக்கிறது. ரைட்டா, ப்ரொசீடிங் த மீடியன் கிளாஸ். ரைட்டா, இது சக்சீடிங் வரப்போகுது. அடுத்தது என்னன்னா எஃப்ன்றது சிம்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா போதும், எஃப்ன்ற சொல்லிடுச்சு. அது ஃப்ரீக்வன்சிலே ஜென்ரலாக வந்து கன்டினியூஸ் சீரிஸ் பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாஸ் கம்மி போடும்போது எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். மீடியன் ஃபார்முலா வந்து என்னது எல் ப்ளஸ் இதுக்கு கன்டினியூஸ் சீரிஸ்க்கு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சி இன்ட்டு எஃப், அதாவது cumulative frequency பை எஃப் இன்ட்டு ஐ. ஸோ இதை வச்சு நம்ம கணக்கு போடுவோம். ஸோ மீன் மீடியன் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இருக்கிற 15 ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கோம். இந்த 15 ஃபார்முலாஸு தரவாக இருக்கணும். ரைட்டா, உங்களுக்கு அவ்வளோ இது தெளிவாக கொடுத்துருக்கணும். ஸோ அப்படியே சொல்லாமல் திரும்பி ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக் மீன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடினா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அது என்னது நீங்களே சொல்லலாம். அதை பற்றி என்ன சொன்னேன், மொத்தம் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா அர்த்தமெட்டிக் மீன், மீடியன், மோடு. அடுத்தது ஹார்மோனிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன். ரைட், முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரைட்டு, இல்லை ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. லாஸ்ட் அர்த்தமெட்டிக் மீன் அதான் சொல்லலாம். அடுத்து ஹார்மோனிக் மீன், ஜியாமெட்ரிக் போட்டு மெஷர் ஆஃப் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஸோ அது முடிச்சாச்சு. மூணாவது வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் டைப்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. சிம்பிள் அது அர்த்தமெட்டிக் மீன் ஒன்று இருக்குது, அப்புறம் வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். ரைட்டு, மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் வந்து சிம்பிள் அர்த்தமெட்டிக் மீனில் மொத்தம் ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன் கொடுத்தா ஒரு 2 ஃபார்முலாஸ், அதாவது டைரக்ட் மெத்தட், ஷார்ட்கட் மெத்தடு. என்ன ஃபார்முலா, x சம்மேஷன் x இன்ட் பை n, அதெல்லாம் அவங்க ஈஸியாக ஃபார்முலா தான். ஸோ அடுத்தது வந்து டிஸ்கிரீட் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. அடுத்ததுன்னா மூணாவது கன்டினியூஸ் கொடுத்தாங்கனாங்களா அது ஒரு எத்தனை இருக்குது, ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் வரும். அதாவது ஷார்ட்கட் மெத்தடுக்கு, டைரக்ட் மெத்தடுக்கு, ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். ஸோ அதுதான் ஆச்சு, முடிஞ்சு போச்சா. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன பார்த்தோம், வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன். அதை ஃப்ரீக்வன்சி கொடுத்தா ஒரு ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட் தெரியும் தெரிஞ்சா ஃபார்முலா சொல்லி பார்த்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து கம்பைன் அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்த மட்டும் இல்லைனா 2 இருக்குது. 2 யூனிட் கொடுத்தா n1 n2 வரும், 3 யூனிட் n1 n2 n3 வரும். ஸோ x1 x2 அதாவது x1 பார், x2 பார், x3 பார், அது ஃபார்முலா தூக்கி ஈஸியாக எழுதிக்கலாம். ரைட்டு, அடுத்தது அர்த்தமெட்டிக் மீன் பற்றி முக்கியமாக பார்த்தா எது மோஸ்ட் சென்ட்ரல் டெண்டன்சியில் எது மோஸ்ட் மெஷர்னா அது அர்த்தமெட்டிக் மீனில். எல்லா மீன்லேயும் ஆவரேஜ் பார்க்கும்போது மீன் தான் உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர். ஸோ இதில் சம் ஆஃப் த டிவிஷன் பொறுத்த முடியும் என்ன இருக்கும், 0 இருக்கும். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிவிஷன் பொறுத்த எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். அது ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் மீன்ன்றதுனால அஃபெக்ட் ஆகும், பட் மீடியன்றது அஃபெக்ட் ஆகும். ஷார்ட்கட் சொன்னால் மீன் அதிகமாக சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகும், அதிகமாக சாப்பிட்னா மீடியமாக சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து மீடியனை பொறுத்த மட்டும் 3 டைப் இருக்குது. ஸோ அன்குரூப்டட் கரெக்ட் கொடுத்தனா ஃபார்முலா, அடுத்தது டிஸ்கிரீட் கொடுத்தனா ஃபார்முலா, அப்புறம் கன்டினியூஸ் கொடுத்தனா ஃபார்முலா. ஸோ மொத்தம் 15 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸு அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு தரவு பண்ணிடுங்க. அடுத்து மீடியம் கொடுத்துட்டு அப்புறம் சம் நடத்தும். ஸோ இது எப்படி இப்போ மெஷர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெண்டன்சி பொறுத்த மட்டும் இந்த 5த்தையும் பார்த்துட்டு அதுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் பார்த்தா தூக்கி அடிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு. எப்படி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம இடத்துல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருக்கும். அதில் தான் வரும், வேறு எதுவும் வரையலாம் புக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை நீங்கள் அழகாக சொல்கிறது ஃபாலோ பண்ணி நிறைய வீடியோ வந்து இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொத்தமாக கூட நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுக்கணும் பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஆப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ சரியான முறையில் ஃபாலோ பண்ணி ஓகேவா. ஸோ மீதியை அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோ போகும். ஓகே ஸ்டூடெண்ட் பயிற்சி பண்ணினே இருங்க. இது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் பயன்படுத்தலைன்னா அதுதான் முட்டாள்தனம் பார்த்துங்க. ஸோ நியூ ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட்.